தெர்மோடைனமிக்ஸில் என்ட்ராபி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஐஸ் உருகி லிக்விடாக மாறிச்சுன்னா அதை வந்துட்டு என்ட்ராபி இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அப்சல்யூட் என்ட்ராபி அப்படின்னா என்ன? அப்சல்யூட் என்ட்ராபின்னா அப்சல்யூட் 0 கெல்வின், அதாவது இந்த -273.15 டிகிரி செல்சியஸில் அங்கே வந்துட்டு எந்த ஒரு டிஸார்டருமே இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் இந்த அப்சல்யூட் என்ட்ராபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த அப்சல்யூட் ஜீரோ யாருக்கு இருக்கும், அதாவது ஜீரோ என்ட்ராபி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலைன் சாலிடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 கெல்வினில் அங்கே வந்துட்டு என்ட்ராபியே இருக்காது, எல்லாமே ஆர்டர்டாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் என்ட்ராபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்துட்டு லிக்யூடாக மாறுது, லிக்யூடு வந்துட்டு வாட்டர் வேப்பராக மாறுது. அப்போ என்ட்ராபி கீழேருந்து மேலே போக போக இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ராபி.